என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இந்த குரல் கதைகள் மூலமாக குரலின் கருத்துக்களும் பொருளும் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்காக திருக்குறள் கதைகள் எழுதப்பட்டுள்ளது. தற்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கல்லாமை அதிகாரத்தில் 2ஆம் குறள், இது 282ஆம் குறள். குறள் என்னவென்றால், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல். இதன் பொருள் என்னவென்றால், பிறருக்குரிய பொருளை சூழ்ச்சியால் கவர்ந்து கொள்ளலாமே என்று நினைப்பது கூட குற்றமாகும். கதையை பார்ப்போம். சார், சூப்பர் மார்க்கெட் 25வது வருட கொண்டாட்டத்திற்கு போனஸ் கொடுத்தீங்க. வீட்டில் எல்லோரும் கொடைக்கானல் மலர் கண்காட்சி போகணும்னு ஆசைப்படுறாங்க. 2 நாள் லீவ் வேணும் என்று கோபு ஓனர் கமல்நாத்திடம் கேட்டான். சிறிது யோசனைக்கு பின், இந்த 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கமல்நாத் அனுப்பினார். கோபு கடந்த 10 வருடங்களாக மேனேஜராக உள்ளான். பள்ளி செல்லும் மகன், மகள், மனைவி என குடும்பம். கமல்நாத் விவசாயம், பைனான்ஸ் தொழில் உள்ளதால் சூப்பர் மார்க்கெட் பார்க்க நேரம் குறைவு. கோபு திறமையாக பார்த்து கொண்டதால் கமல்நாத்துக்கு சிரமம் குறைவு. சம்பளம் இந்த 10 வருடத்தில் 30,000 வளர்ந்துள்ளது. வாடகை வீடு, கல்வி செலவு, கிராமத்து பெற்றோர் செலவு உள்ளதால் போதவில்லை கோபுவுக்கு. என்ன செய்வது? பிரைவேட் ஸ்தாபனங்களில் இவ்வளவுதான் கிடைக்கும். பணம் பற்றாக்குறை வரும்போதெல்லாம், ஏன் நாம் தினம் 200 ரூபாய் அளவு எடுத்தால் என்ன, இவ்வளவு பணம் புலங்க இடத்தில் தெரியவா போகிறது? நம்மால் கணக்கெழுத முடியாதா? சரக்கு சப்ளை செய்பவரிடம் கமிஷன் வாங்கினால் அதுக்கு நமக்கு வருமானமாகுமே என பலமுறை கோபி யோசனை செய்துள்ளார். 1000 ரூபாய் 1000 மலர் கண்காட்சி செலவுக்கு தந்துள்ளாரே, இப்போதுள்ள செலவில் இது போதுமா என்று கூட வருத்தப்பட்டார். 3 மாதம் முன்பு இந்த திட்டத்தை செயலாக்க முனைந்த போது பெற்றோர் மருத்துவ செலவு வர கமல்நாத் முழுவதுமாக உதவினார். இந்த செலவு அவர் செய்துவிட்டதால் இப்போது பணம் எடுப்பது, கமிஷன் எல்லாம் தள்ளி வைத்தான் கோபு. கொடைக்கானல் சென்று வந்த பின் பஸ்ஸில் பள்ளி செல்ல மகள் ஷாலினி சிரமப்பட்டதை அறிந்து கமல்நாத் கோபு மகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். மகன் சுதீஷ் படிப்பில் சுமார் என்பதை அறிந்து தன் செலவில் டியூஷன் சேர்த்து விட்டார் கமல்நாத். சூப்பர் மார்க்கெட்டில் அரசு அதிகாரிகள் செக்கிங் எல்லாம் சரியாக இருந்ததால் குறைந்த செலவில் எல்லாம் முடிந்தது. கோபிதான் இதற்கு காரணம் என்று கமல்நாத் உணர்ந்து ஊர் எல்லையில் வாங்கிய ஒரு வீட்டை கோபுவிற்கு குடியிருக்க கொடுத்தார். வாடகை வீட்டை விட சரியான வீடு தான் அது. என்றாலும் கோபு சைக்கிள் வந்து போக வேண்டும், அவ்வளவுதான் வித்தியாசம். இம்மாதிரி பல உதவிகள் கிடைத்து வந்ததால் கோபுவும் தன் மனதில் நினைத்த பணம் எடுத்தல், கமிஷன் பற்றி செயல் செய்வது என்று நினைத்ததை தள்ளி போட்டு வந்தான். எவ்வளவு உதவி கிடைத்தாலும் கமல்நாத் போன்றவருக்கு வசதி ஒரு பொருட்டல்ல. நாமும் எவ்வளவு காலம் நேர்மையாக உழைத்துள்ளோம். இன்றைய செலவு சொல்லில் 30,000 எல்லாம் குறைவுதான் என்று மனைவியும் சொல்ல ஆரம்பித்தால், கோபி செயல்படுத்த தயாரான போது 10வது வகுப்பில் சுதீஷ் பெயிலாக கமல்நாத் டியூஷன் போட்டு படிக்க வைத்து அரசு உடனடி நடத்திய தேர்வுக்கு அனுப்பினார். அவன் தேர்ந்தான். சரி, திட்டம் செயல்படுத்த அரசு உடனடி நடத்திய தேர்வுக்கு அனுப்பினார். சரி என்று நினைத்த போது, செயல்பாடு நினைத்த போது மகள் ஷாலினி பள்ளிக்கு சைக்கிளில் செல்லும் போது விபத்தில் சிக்க மருத்துவ செலவுக்கும் கமல்நாத் வந்து உதவினார். 30 நாள் பள்ளி செல்ல இயலவில்லை. இருப்பினும் திறமையான மாணவி என்பதால் பிக்கப் செய்து விட்டார். ஒரு முறை கோபி கமல்நாத் மனைவி கோபி பற்றி கமல்நாத் மனைவி கமல்நாத்திடம், ஏன் கோபுவிற்கு வீடு, டியூஷன், மருத்துவ செலவு என பல செய்து
பணம் விரயம் செய்கிறீர்கள்? ஒரு 10,000 அதிகம் கொடுத்து இதெல்லாம் விட்டு விடுங்க, அவங்க பாடு என்றால் கமல்நாத் மனைவிடம் கோபிற்கு அதிகம் கொடுத்தாலும் அது உருப்படாது. கொடைக்கானல் செல்ல வேண்டும், ஒருவருடன் திருப்பதி செல்ல வேண்டும் என ஆரம்பித்து விடுவதால் பல விரயமாகிவிடுகிறது, பணம் விரயமாகிவிடுகிறது. நான் செய்த இந்த உதவிகளால் அவன் பிள்ளைகள் முன்னேறி விடுவார்கள் என்றார். இதை கேட்டு அங்கு வந்த கோபி அதிர்ச்சி அடைந்தான். ஒவ்வொரு தடவையும் தான் திருடன் நினைப்பது ஏதாவது செலவு வந்து எல்லாவற்றுக்கும் கமல்நாத் உதவி நினைவுக்கு வந்தது. திருடுவது ஏமாற்று விடுவதை விட அவரே தருவதை பெற்றுக்கொள்வது எவ்வளவு சிறப்பு என உணர்ந்தான். திருடும் திட்டங்கள் கோபி கைவிட்டான். மேலும் சிறப்பாக வேலை செய்ய கோபுவுக்கு கமல்நாத் மேலும் பல உதவிகள் மகிழ்வுடன் செய்தார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் முதலாளிகளும் உண்டு, தொழிலாளர்களும் உண்டு. அதே மாதிரி பணியாளர்கள் கொண்டு மேலும் மேலும் வளரும் முதலாளிகளும் நிறைய உள்ளார்கள். ஆனால் எவ்வளவு அவர்கள் சம்பாதித்தாலும் தொழிலாளர்களுக்கு தருவது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வைத்துள்ளார்கள், அதைதான் தருகிறார்கள். இது உலக வழக்கம் கூட. இது இந்த வருவாய் அப்படிங்கிறது முதலாளி தொழிலாளி தத்துவத்தில் மட்டும் கிடையாது. ஒரு சில சமயம் நாம் செய்யும் உதவிகளிலும் மற்றவருக்காக நாம் செய்யும் செலவுகளிலும் கூட இது அடங்கும். அதாவது தனக்கு என்று வந்தால் அதற்கு தனி செலவு, பிறருக்கு என்று வந்தால் அதுக்கு வேற செலவு, அது கணக்கு போட்டு செய்யும் செலவு என்றெல்லாம் இருப்பது மனித வாழ்வில் நாம் அன்றாடம் காண்பதுதான். இதில் ஒன்று என்னவென்றால், அதாவது அது முதலாளியாகட்டும் தொழிலாளியாகட்டும் நண்பராகட்டும் உறவாகட்டும், நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அவர்கள் உதவும் சூழ்நிலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. அதே மாதிரி நாம் சிந்தித்து பார்க்கும் அளவுக்கு அவர்கள் உதவி செய்தால் நாமும் முன்னெல்லாம் நாம் இன்னும் அதிகமாக உழைத்து அவர்களை முன்னேற்ற வைக்கலாம். ஆனால் இதற்கு எதிர்மறையாக முதலாளிகள் நல்லா இருக்கிறார்கள், நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுகள் நல்லா இருக்கிறாங்க, அவங்க நமக்கு செய்யலைன்னா நாமளே சாமர்த்தியமா அவங்ககிட்ட எப்படி எடுத்துக்கொள்வது என்றெல்லாம் நாம் சிந்தனை செய்தால் அது காலத்திற்கும் சரியாகுவதில்லை. இதில் மனிதாபிமானங்கள் மறைந்துவிடும். அதாவது நீங்கள் வந்தீர்கள், நாங்கள் சம்பளம் கொடுத்தீர்கள் என்ற மாதிரி கட்டுப்பாடான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிவிடும். அது மனிதநேயத்திற்கோ மனித வாழ்வு முன்னேற்றத்திற்கோ அது உகந்தது அல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு தலைமுறை வாழ்ந்தவர்கள் இல்லை, ஒரு தலைமுறை கெட்டவர்கள் இல்லை என்று. அதாவது இதெல்லாம் அனுபவத்தில் வந்த பழமொழிகள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு ஏழ்மையான குடும்பமோ ஒரு சூழ்நிலை சிரமமான குடும்பமோ அடுத்த ஜெனரேஷன்ல நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். அது அப்போது இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் பட்னி சாவில் இல்லாத ஒரு சூழ்நிலையில நமக்கு எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தர் பொருள் மேல் ஆசைப்படாமல் நாம் நம் கடமைகளை செய்தால் நாம் நன்கு முன்னேறலாம் என்பது ஒரு நல்ல கருத்து. அதை திருவள்ளுவர் குரலில் கூறுகிறார். நாம் சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரலும் கருத்துக்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிட அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதற்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்ததை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செய்களும். வணக்கம்.